ஏக வல்லவனாம் அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் நெறிமுறைகளை கற்றுத்தந்த வள்ளல் நபி மீது ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக என பிரார்த்தித்து என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அவையில் வீற்றிருக்கும் நீதி வழுவா புள்ளி விளங்க காத்திருக்கும் நடுவரவர்களே, எனதன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாம் அதனை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்பொழுது நான் உங்கள் மத்தியில் இப்ராஹிம் நபி கண்ட கனவு என்ற தலைப்பில் ஒரு வரலாற்று சம்பவம் ஒன்றை கூற வந்துள்ளேன். அல்லாஹ்வின் நண்பன் என அல் குர்ஆன் சித்தரிக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட காலமாக அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கவில்லை. எனினும் அவர்கள் அல்லாஹ் மீதுள்ள உறுதியான நம்பிக்கையை கைவிடவில்லை. வயோதிபத்தை அடையும் வரை ஒரு சாலிஹான குழந்தையை தருமாறு இறைவனிடம் கையேந்தி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர் 80 வயதை தாண்டிய பின் அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை வழங்கினான். அப்போது அவர்கள் இருவரும் வயோதிபர்களாக இருந்தனர். அவர்களுக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட இந்த பாக்கியத்தை இவர்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டனர். அவர்களுக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு இஸ்மாயில் என்று பெயர் சூட்டினார்கள். அருமையாக கிடைத்த செல்ல குழந்தையுடன் இருவரும் கொஞ்சி விளையாடினர். ஒரு நாள் அல்லாஹ், இப்ராஹிமே, உன் மனைவியையும் உன் மகனையும் மக்காவில் உள்ள கஅபத்துல்லாஹ் எனும் அல்லாஹ்வின் ஆலயத்திற்கு பக்கத்தில் விட்டு வர வேண்டும் என்று கட்டளையிட்டான். அவர் அல்லாஹ்வின் கட்டளைக்கு அடிபணியும் நல்லடியார் அல்லவா? உடனே அல்லாஹ்வின் கட்டளைக்கு அடிபணிந்து தன் அன்பு மனைவியையும் அருமையாக பெற்றெடுத்த குழந்தையையும் மக்காவில் விட்டுவிட்டு இறைவனுக்காக தனது பிரிவை பொறுத்து கொண்டு தம் நாடு திரும்புகிறார்கள். உடனே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் கணவனை பார்த்து, யாரும் மற்ற பாலைவனத்தில் எம்மை தனியாக விட்டுவிட்டு செல்கின்றீர்களே, இது அல்லாஹ்வின் கட்டளை தானா என கேட்டார்கள். அதற்கு ஆம் என்று பதிலளித்துவிட்டு திரும்பி சென்று விட்டார்கள். இறை கட்டளைக்கு அடிபணிந்த தாயும் மகனும் மக்காவில் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் இருந்த உணவும் தண்ணீரும் காலக்கிரமத்தில் முடிவடையவே குழந்தை நீர் கேட்டு அழ ஆரம்பிக்கிறது. அப்போது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீர் தேடி சஃபா மர்வா மலைக்கிடையே 7 தடவைகள் அங்கும் இங்குமாக ஓடி ஓடி தன் குழந்தைக்கு நீர் தேடும் பணியில் ஈடுபடுகின்றார்கள். அப்போது அல்லாஹ் அவர்களுக்கு ஜம்சம் நீரை பரிசாக வழங்கினான். ஒரு நாள் இப்ராஹிம் நபி தன் மகனை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ் கூறுவதாக ஒரு கனவு காண்கிறார்கள். உடனே இறை கட்டளைக்கு அடிபணிந்த அவர் தன் அருமை மகனை அறுத்து பலியிட தயாராகிறார்கள். என் அருமை மகனே, அல்லாஹ் உன்னை அறுத்து பலியிடுமாறு எனக்கு கட்டளையிட்டுள்ளான். இது பற்றி உன் கருத்தென்ன என கேட்டார்கள். அதற்கு, என் அருமை தந்தையே, நான் அல்லாஹ்வின் கட்டளைக்கு முற்றிலும் அடிபணிய தயாராக உள்ளேன். அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களாக நீர் கண்டு கொள்வீர் என கூறினார். தந்தையும் மகனும் அறுத்து பலியிடுவதற்கு செல்லும் வழியில் ஷைத்தான் 3 இடங்களில் குறுக்கிட்டு இவர்களை தடுக்க முயற்சி செய்தான். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனை கல்லிருந்து விரட்டிவிட்டு அல்லாஹ்வின் கட்டளையை நிறைவேற்ற சென்றார்கள். அவர் தன் அருமை மகனை அறுக்க ஆயத்தமாகிய போது, என் அருமை தந்தையே, என்னை புறக்கிடத்தி அறுத்து விடுங்கள். இல்லாவிட்டால் என் மீதுள்ள பாசத்தால் அல்லாஹ்வின் கட்டளையை நிறைவேற்றாது மாறு செய்து விடுவீர்கள் என்று கூறிவிட்டு குப்புறப்படுத்திக் கொண்டார்கள். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் அருமை மகனை அறுக்க ஆயத்தமாகி கத்தியை கையில் எடுத்த போது, இப்ராஹிமே, நீர் வெற்றி பெற்று விட்டீர். உன் மகனை அறுத்து பலியிடுவதற்கு பதிலாக ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி கொடுப்பீராக என அல்லாஹ் கட்டளையிட்டான். இவர்களது தியாகத்தின் நினைவாகத்தான் ஹஜ் கடமை நிறைவேற்றப்படுகிறது. மேலும் ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுவதோடு அத்தினத்திலே உலகையாவும் கொடுக்கப்படுகிறது. கருத்து கேட்ட தன் தந்தையிடம் கழுத்தையே தர தயார் என கூறிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையில் தம் பெற்றோருக்கு கீழ்ப்படி உள்ள ஒரு சாலிஹான குழந்தை தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது மனைவியும் தன் கணவனுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய ஒரு தியாக செம்மல் தான். எனவே நாமும் இத்தியாக குடும்பத்தை எம் வாழ்வின் முன்னுதாரணமாக கொண்டு இறை கட்டளைக்கு அடிபணிந்து நடப்பதுடன்
எம் பெற்றோருக்கு கீழ்ப்படிவுள்ள பிள்ளைகளாக மாறி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக என அல்லாஹ்வை பிரார்த்தித்து எனது கதையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.